வெல்கம் டு இந்திய கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஏஇ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, புரியுதுங்களா? ஸோ ஏஇசியோட சிலபஸ் டிஸ்கஷனை நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? இது எப்படி படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது 403 கூட முதல் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? ஏன்னா பழைய சிலபஸும் இருக்குது. நீங்கள் நெட்டில் அடித்து பார்க்கும்போது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஏஇ போடும்போது பழைய சிலபஸும் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் சிலபஸ்ஸு 403 அதுதான், ஓகேங்களா? வாங்க போயிடலாம். ஃபஸ்ட்டு யூனிட் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, செமிகண்டக்டர் தியரி அண்டு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, செமிகண்டக்டர் தியரி அண்டு எலக்ட்ரானிக் டிவைஸ். செமிகண்டக்டர் தியரினா நீங்கள் என்னென்ன படிப்பீங்கன்னா, செமிகண்டக்டர்னா என்னன்னு படிச்சிருவீங்க. அதுக்கப்புறமேட்டு அது வந்து என்னென்ன டைப்புன்னு பார்க்கணும், என் டைப்பா பி டைப்பா அது பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு ட்ரிப்ட் கரண்ட் டிஃப்யூஷன் கரண்ட் பார்க்கணும், ட்ரிப்ட் கெப்பாசிட்டன்ஸ் டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கணும், புரியுதுங்களா? இது ரிலேட்டடாக வர ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் உங்களுக்கு செமிகண்டக்டர் தியரி அப்படின்ற டைட்டில் வரும். இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா, பேண்ட் அந்த போடுவோம் தெரியுங்களா? அதாவது நிறைய இன்சுலேட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் கண்டக்டர் இருக்கு, செமிகண்டக்டர் இருக்கா, எனர்ஜி பேண்ட் கேப் அந்த இதை நம்ம பார்க்கணும். அதோட முடிஞ்சிடும் செமிகண்டக்டர் தியரி, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸில் முதல் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, செமிகண்டக்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஎன் ஜங்ஷன், நான் சொல்கிறது தான் அதில் இருக்கும். பிஎன் ஜங்ஷன் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஜீனா டயோடு இருக்கும், பிஜேடி வரும். இதுதான் உங்களுக்கு இங்கே இருக்கும். நான் சொன்னது எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்களா? பிஜேடி இருக்கும், ஜீனா டயோடு இருக்கும், அதுக்கப்புறம் டனல் டயோடு, பேராக்டர் டயோடு, பிஜேடி, மாஸ்பெட்டு, ஜேபெட்டு, எஸ்சிஆர், இது எல்லாமே பேசிக்காக இருக்கிறது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும், புரியுதுங்களா? அது இல்லாமல் ஃபோட்டோ நல்லா பார்த்துக்கோ, ஃபோட்டோ டயோடு. ஃபோட்டோ டயோடு நார்மலாக எந்த டைட்டிலில் உங்களுக்கு படிப்போம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற டைட்டிலில் தான் ஃபோட்டோ டயோடு படிப்போம். ஆனால் இந்த சிலபஸில் ஏஇ சிலபஸில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய அந்த சிலபஸ், ஓகேங்களா? செகண்ட் யூனிட்டுக்கு போகலாம். செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு சர்க்யூட் தியரி அண்டு சிக்னல் அண்ட் சிஸ்டம். செகண்ட் யூனிட் உங்களுக்கு என்ன, சர்க்யூட் தியரி அப்படின்ற ஒரு பேப்பர் படிச்சிருப்போம், சிக்னல் அண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பேப்பர் தனித்தனியாக நம்ம படிச்சிருப்போம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரெண்டு பேப்பரையும் சேர்த்து வச்சு உங்கள் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதை நீங்கள் நம்ம நோட் பண்ணிக்கணும். சர்க்யூட் தியரியை பொறுத்தவரை நம்ம என்னென்ன டைட்டில் இருக்குன்றது பார்த்துடலாம். சர்க்யூட் தியரியை பொறுத்தவரை உங்களுக்கு சர்க்யூட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நெட்வொர்க் தியரம், நல்லா பார்த்துக்கோங்க, நெட்வொர்க் தியரம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கும். ரெண்டு டைட்டில் வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறமேட்டு சைனுசாய்டல் ஸ்டேட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு டைட்டில், ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் டொமைன் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ் ஆஃப் லீனியர் சர்க்யூட் அப்படின்னு ஒரு டைட்டில், ஓகேங்களா? மொத்தம் எத்தனை டைட்டில் இதுக்குள்ள வந்திருக்கு உங்களுக்கு சிடியில் சர்க்யூட் தியரியில் எத்தனை டைட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 4 டைட்டில் படிக்கணும். இது சர்க்யூட் அனலைசிஸ் அப்படின்ற ஒரு டைட்டில், நெட்வொர்க் தியரம் அப்படின்ற ஒரு டைட்டில், நெக்ஸ்ட் வந்து சைனுசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனலைசிஸ் அப்படின்ற ஒரு டைட்டில், டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனலைசிஸ் ஆஃப் லீனியர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி எத்தனை டைட்டில் இருக்கு உங்களுக்கு? 4 டைட்டில் இருக்கு, ஓகேங்களா? அதை நம்ம பார்க்கணும். இது நார்மலா கண்டிப்பா இந்த கேள்வி தான் வரும் அப்படின்னா, எதுல இருந்து வரும் அப்படின்னா, நெட்வொர்க் தியரத்துல இருந்து கண்டிப்பா சம்மு வரும், ஃபார்முலா வரும், பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அது நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிட்ல கண்டிப்பா ஒரு மார்க் எடுத்துடலாம், புரியுதுங்களா? கண்டிப்பா இந்த இதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா ரொம்ப ஈஸியானவும் இருக்கும், ஈஸியா எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிற அந்த டைம் டொமைன், ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ் நம்ம பார்க்குற மாதிரி வரும். அதுலயும் ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி, ஓகேங்களா? இந்த இதை யூஸ் பண்ணி வர லாப்லாஸ் ஈக்குவேஷன் நம்ம பார்க்குற மாதிரி வரும். அதோட உங்க சிடி முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு எஸ்எஸ்குள்ள வந்துடும், சிக்னல் அண்ட் சிஸ்டம். அது வந்து இங்கே ஆரம்பிக்கும். ஸோ சிக்னல் அண்ட் சிஸ்டம்னாலுமே நார்மலாக உங்களுக்கு கண்டினியூஸ் சிக்னல், அதுக்கப்புறம் டிஸ்கிரீட் சிக்னல், சிக்னல்னா என்ன, சிஸ்டம்னா என்ன,
இது எல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி வரும். சிக்னல்னா என்ன, சிஸ்டம்னா என்ன, இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபோரியர் சீரியஸ் டிரான்ஸ்ஃபார்மர், லாப்லாஸ் ஈக்குவேஷன் இதெல்லாம் பார்க்குற மாதிரி வரும். அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, இவ்வளோதான் உங்களுக்கு எது வரும், யூனிட் 2ல வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்தவரையும் அனலாக் சர்க்யூட். யூனிட் 3 பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அனலாக் சர்க்யூட். ஸோ அனலாக் சர்க்யூட் எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதே தான் படிச்சிருப்போம். பிஜேடி படிச்சிருப்போம், மாஸ்பெட் படிச்சிருப்போம், ஜேபெட் படிச்சிருப்போம். அங்க என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ஜேபெட்னா என்ன, மாஸ்பெட்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அது ரிலேட் ஆகும்போது தான் இடிசில படிப்போம். இந்த யூனிட்டுக்கு மேல இருக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ஆனா இங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பயாசிங் அனலைசிஸ் படிப்போம் இங்க. ஓகேங்களா, அப்புறமேட்டு ஸ்மால் சிக்னல் அனலைசிஸ், ஸ்மால் மோடு மாடல் அதெல்லாம் நம்ம படிப்போம் தெரியுங்களா. அது எல்லாமே எந்த இடம் வந்துடும் அப்படின்னா அனலாக் சர்க்யூட்ல இந்த யூனிட்டுக்குள்ள வந்துடும். அப்புறமேட்டு மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் படிப்போம். ஸோ மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர்னால அது கேஸ்கோடு இது எல்லாமே வந்துடும் தெரியுதுங்களா. கேஸ்கோடு இது எல்லாமே எங்க வரும் அப்படின்னா இந்த மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் அப்படின்ற யூனிட்ல வந்துடும். ஈஸியா மார்க் எடுக்கணும் கண்டிப்பா இந்த இதுல கேள்வி வரும்னா ஈஸி இங்கதான் ரெக்டிஃபையர். ஸோ ரெக்டிஃபையர்னா என்னன்னு படிச்சிருவோம். அதுல இருக்கிற வேவ் 3 தான் படிப்போம். ரெக்டிஃபையரை பொறுத்தவரை என்னென்ன ஆஃப், ஃபுல்லுல 2, சென்டர் டேப் 1, பிரிட்ஜ் 1 படிப்போம். அதோட ஈக்குவேஷனை படிச்சோம்னா ஈக்குவேஷன்ல கண்டிப்பா உனக்கு மார்க்கு வரும், கேள்வி வரும், ஈஸியாக எடுத்துட்டா மார்க்கும் வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா, கேரக்டரிஸ்டிக்ஸ்னா முக்கியமா என்னது ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க படிக்கிறீங்களா. ஐடியல் கேரக்டர் ஓப்பன் லூப் கெயின் என்ன, இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் சிஎம்ஆர்ஆர், ஃப்ளோ ரேட்டு அதெல்லாம் படிக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாங்களா, அதுல இருந்தே உங்களுக்கு கேள்வி மாட்டிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் டீட்டெயிலாக படிக்கும்போது சிஎம்ஆர்னா என்ன, ஃப்ளோ ரேட்டுனா என்ன அதெல்லாம் டீட்டெயிலாக இங்கே படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஆக்டிவ் ஃபில்டர், டைமரு, பிஎல்எல் இதெல்லாமே வந்துடும். இதுதான் உங்களுக்கு என்னது அனலாக் சர்க்யூட். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த யூனிட் வரும் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து என்ன யூனிட் வரும் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்னா உங்களுக்கே தெரியும் போர்டே பிளாட்டு, போலார் பிளாட்டுன்னு சொல்லி 2 பிளாட் இருக்கு. ஓகேங்களா, அந்த 2 பிளாட்ல இருந்து கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் அது இது போக தான் உங்களுக்கு எங்க வரும் அப்படின்னா நைக்விஸ்ட் பிளாட்டு வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரவுத்து, ஆர்டிஷியன், அப்புறம் நைக்விஸ்ட் ஸ்டெபிலிட்டி இது 2ம் நம்ம பார்த்துக்கணும். இதை பார்த்துட்டோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ண முடியும் கண்ட்ரோல் சிஸ்டத்துல கேட்குற கேள்வியை நம்மளால அடிச்சிட முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரேண்டம் ப்ராசஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 டைட்டில் உள்ள இருக்கு. இதுக்குள்ள எத்தனை டைட்டில் இருக்கு, 4-5 இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த டைட்டிலையே ரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஈஸியா புரியும். ஓகேங்களா, அதனால நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரேண்டம் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ரேண்டம் ப்ராசஸ் வரும். ஓகேங்களா, ரேண்டம் ப்ராசஸ். செகண்ட் ஒன் உங்களுக்கு வந்து அனலாக் கம்யூனிகேஷன். செகண்ட் உங்களுக்கு என்னது அனலாக் கம்யூனிகேஷன். தேர்டு வந்து நாய்ஸ். அதுக்கப்புறம் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். அப்புறமேட்டு உங்களுக்கு லயன். ஓகேங்களா, இது லயன் கோடிங் ஸ்கீம் பேண்ட் பாஸ் சிக்னலிங். ஓகேங்களா, இது ஒரு டைட்டிலா உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் தியரி இங்க இருக்கு. இங்க எத்தனை டைட்டில் இருக்கு 1 2 3 4 5 6 டைட்டில் இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எத்தனை டைட்டில் இருக்கு அப்படின்னா 6 டைட்டில் இருக்கு. அதுதான் இந்த டைட்டில் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் மெயினா இருக்கிறத நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். இதுல வந்து கண்டிப்பா எதுல இருந்து வரும் அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து மார்க் வரும். ஈஸியான கேள்வி இந்த இடத்துல தான் உங்களுக்கு மாட்டும். ஓகேங்களா, இப்போ ரேண்டம் ப்ராசஸ் தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்முலா கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், எந்த இது கரெக்டா எது தப்புன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு சம்மு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஈஸியா இன்னொரு மார்க் வாங்குறது அனலாக் கம்யூனிகேஷன், ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனு, ஆங்கிள், அப்புறம் ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் மாடுலேஷன். இந்த இதுலையும் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா மார்க் எடுத்துட முடியும். மீதி இருக்கிறது எல்லாமே கொஞ்சோண்டு என்ன வரும் உங்களுக்கு
சம் வர மாதிரி தான் இருக்கும். தேரியா நான் அட்டன் பண்ண தேரி கேள்வி எந்த இடத்துல இருந்து வரும் அப்படின்னா அந்த நாய்ஸ்ல இருந்து வரும். தெர்மல் நாய்ஸ், அப்புறம் நாய்ஸ் ஃபிகரு, நாய்ஸ் டெம்பரேச்சர். ஓகேங்களா, இது டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுட்டா இதுல இருந்தும் ஒரு கேள்வி வரும். புரியுதுங்களா, இதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க் எடுக்க முடியும். மீதி இல்லையா நம்ம என்ன பண்ணணும், சம்மு தான் வரும் கண்டிப்பா. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தேரி. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தேரி. சிலவங்க EMF அப்படின்னு படிச்சிருப்போம், சிலவங்க EMT அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தேரியை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் நம்ம தேரம் எல்லாம் படிப்போம் இல்லை, அதாவது எலக்ட்ரிக்கலும் மேக்னெட்டிக்கும் சேர்ந்து வர அந்த ப்ராப்பர்ட்டியில என்னென்ன இருக்குதோ அது ரிலேட்டடா இருக்க எல்லா தேரமும் படிப்போம். அதுல ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா டைவர்ஜன் தேரம், டைவர்ஜன்ஸ் தேரம் அப்படின்றது தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல என்ன டைட்டில் இருக்குன்னா இந்த மாதிரி தேரம் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்சிருமா, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இதுல என்ன டைட்டில் இருக்கு அப்படின்னா பிளேன் வேவ் ப்ரொபகேஷன் என்ன இருக்கு, பிளேன் வேவ் ப்ராப்பர்ட்டிஸ், பிளேன் வேவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, அப்புறமேட்டு லயன் டிரான்ஸ்மிஷன் லைன், டிரான்ஸ்மிஷன் லைன். அதுக்கப்புறமேட்டு இந்த டைட்டில் ஆண்டனா, இந்த டைட்டில் என்னது ஆண்டனா, இந்த டைட்டில் என்னது ஆண்டனா, இந்த டைட்டில் ஆண்டனா. ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தேரியை பொறுத்தவரை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துகிறோம் டைவர்ஜன்ஸ். முதல்ல டைவர்ஜனா என்ன, அதாவது DIFன்னு போ டைவர்ஜன்ஸா Fன்னு போடுவோம். அதுக்கப்புறமேட்டு கர்ல் ஆஃப் F, இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ டைவர்ஜன்ஸ்க்கு நார்மலாக என்ன பண்ணுவோம் டெல்லு போட்டு எழுதுவோம். அதே மாதிரி கவுக்கும் என்ன பண்ணுவோம் டெல்லு போட்டு, அதுக்கப்புறம் F எல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா போட்டு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் பேசிக்கா வருது. இது ஃபர்ஸ்ட் என்ன நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். டைவர்ஜன்ஸ்னா என்ன, கர்வ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லாவா தேரமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டையா படிச்சு வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ்வெல் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்க பாருங்க மேக்ஸ்வெல் தேரம் எங்க ஒரு இடத்துல இங்க இருக்கு, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்லயே உங்களுக்கு என்ன வரும், ஆம்பியர்ஸ் லா வரும். ஆம்பியர்ஸ் லாவே நம்ம தனியா படிப்போம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கூடயே 3 ஆம்பியர்ஸ் லா பத்தி படிப்போம். அப்படின்னா ஆம்பியர் லான்னு நீங்க படிச்சீங்கன்னா ஆம்பியர் லாவோட டெஃபினிஷன் படிக்கணும், ஆம்பியர் லாவோட ஈக்குவேஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட இன்டகிரேஷனு, அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட்டர், அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஒரு 3 எழுதுவோம். ஸோ 4 ஈக்குவேஷன் ஆம்பியர்ஸ்லாலே பார்த்துருவோம். அதாவது ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்னா அது ரிலேட்டடாக இருக்கிற மற்ற ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் கம்பைன் பண்ணி தான் பார்ப்போம். ஓகேங்களா, இதுதான் என்னது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தெரியல கஷ்டமான பாட்டுன்னு சொல்ல முடியும். ஏன் கஷ்டமான பாட்டுனா மீதி எல்லாமே ஓரளவுக்கு ஒன்றா எழுத முடியும். இப்போ இந்த டைவர்ஜன்ஸ், ஸ்டோக்கு, காலம்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா தேரமா இருக்கும். குழப்பிக்க கூடாது, குழப்பிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாயி. இப்போ இன்கேஸ் டைவர்ஜன்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து வால்யூமையும் சர்ஃபேஸையும் என்ன பண்ணும் அப்படின்னா ரிலேட்டட் பண்ணும். எக்ஸாம்பிளாக சொல்றேன், வால்யூமையும் சர்ஃபேஸையும் ரிலேட்டட் பண்ணும். ஓகேங்களா, ஸ்டோக் தேரம் நம்ம படிச்சோம் அப்படின்னா லயன் இன்டகிரல்னு சொல்லுவோம். லயன் இன்டகிரேஷன் சர்ஃபேஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லயன் இன்டகிரல் சர்ஃபேஸ்க்கு ஈக்குவல் சொல்லுவோம். இங்க சர்ஃபேஸ் இன்டகிரல் வால்யூம்த்துக்கு ஈக்குவல் நம்ம சொல்லுவோம். ஸோ பேர் மாற உங்களுக்கு அந்த ஈக்குவல் போடுவோம்ல அதுவும் மாறும். அதை நம்ம ஃபுல்லா இந்த யூனிட்ல பார்ப்போம். அப்புறம் பிளேன் வேவ் ப்ரொபகேஷன், ஸோ ரிஃப்ளெக்ஷனு, ரிஃப்ராக்ஷனு, ஸ்கிப் டிஸ்டன்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்தவரையும் நீங்க இந்த வார்த்தை கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, ஸ்மித் சார்ட். இந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணிருப்போம் கண்டிப்பா கேட்டிருப்போம், ஸ்மித் சார்ட். ஸோ ஸ்மித் சார்ட்னா என்னன்னு பார்க்கணும். அது எப்படி கஷ்டமான கேள்வி கேட்க போறது இல்லை, ஈஸியா கேட்கிற கேள்வி தான் உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. அதுல எப்படி டிரா பண்ணா என்ன மாதிரி ஆன்சர் வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வேவ் கேடு இங்க பாத்துருங்க. சில பேர் இங்க இப்போ டைட்டிலே கண்டுபிடிக்க மாட்டேங்க, வேவ் கேட் டைட்டில் இதுல இருக்கு. ஸோ வேவ் கேட்னாலே ரெக்டாங்குலர் வேவ், சர்க்குலர் வேவ் கேட் இருக்கும். அது ரெண்டையும் நம்ம பார்க்குற மாதிரி வரும். அப்புறம் ஆண்டனாவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் என்று கொடுத்துட்டாங்க, டைபோல் ஆண்டனா, மோனோபோல் ஆண்டனான்னு சொல்லி. புரியுதுங்களா, அப்புறம் லீனியர் அரே என்னன்னே தெரியும், ஆண்டனா அரே. ஓகேங்களா, ஆண்டனா எலிமெண்ட்டை வரிசையை அடுக்கி வச்சுட்டு அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஆண்டனா அரேயா ஆயிடும். அடுத்த யூனிட் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஸோ ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்.
ஒயர்லெஸ்னாலே கண்டிப்பாக எதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா மொபைலை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ மொபைலை பற்றி படிக்கணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கிற சப்ஜெக்டும் நம்ம படிக்கணும், அதில் இருக்கிற டாப்பிக்கும் படிக்கணும். அந்தந்த அதுதான் என்னென்ன டாபிக் அப்படின்றது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரீயூஸ், ஃப்ரீக்குவென்சி ரீயூஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஃப்ரீக்குவென்சி ரீயூஸு, ஹேண்ட் ஆஃபு, ஓகேங்களா, இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி டைட்டில், ஓகேங்களா. மல்டி பாத் எஃபெக்ட், எப்படி சிக்னல் மல்டி பாத்தில் போகுது அதனால் ஏற்படுற எஃபெக்ட், ஹேண்ட் ஆஃபு, சாஃப்ட்வேர் ஹேண்ட் ஆஃபு, ஹார்டு ஹேண்ட் ஆஃபு, இப்படியெல்லாம் வார்த்தை வரும், ஓகேங்களா. ஹேண்ட் ஆஃபில் அது மாதிரிலாம் வார்த்தை வரும். அப்புறம் டைவர்சிட்டி டெக்னிக்கு, ரேக் ரிசீவர், இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக் முடியும். அடுத்தது உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராசஸர், என்னது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர், அப்புறமேட்டு டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸர். நம்ம தனித்தனியாக என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். சில பேர் வந்து டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா அது வந்து எலக்ட்ரிக் பேப்பரில் மோஸ்ட்லி வரும். இங்கே நம்ம படிக்கும்போது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் படிக்கணும், டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் படிக்கும், ரெண்டுமே தனித்தனி, ஓகேங்களா. ஸோ டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லிடுறேன். வீடியோ கம்ப்ரெஷனையும் பற்றி படிக்கணும், அதே மாதிரி இமேஜ் கம்ப்ரெஷனை பற்றியும் படிக்கணும். இமேஜ், ஸோ வீடியோ பற்றியும் படிப்போம், இமேஜ் பற்றியும் படிப்போம். எதில்? இமேஜ் ப்ராசஸிங்கில், ஓகேங்களா. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்லேயே உங்களுக்கு எத்தனை டைட்டில் வரும் அப்படின்னா டிஎஃப்டி, எஃப்எஃப்டி, ஐஏஆர் ஃபில்டர் முடிஞ்சு போச்சு, இது ஒரு டைட்டிலாக உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமேட்டு விண்டோஸ் டெக்னிக், விண்டோஸ் டெக்னிக் அப்படின்றது ஒரு டைட்டிலாக வரும், ஓகேங்களா. அப்போ எஃப்ஐஆர் ஃபில்டர், எஃப்ஐஆர் ஃபில்டர்னு சொல்லி ஒரு டைட்டில். ஸோ இந்த சிலபஸ் அவங்க எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 டைட்டிலாக மேக் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னது டிஎஃப்டி, எஃப்எஃப்டி, ஓவர்லேப் அண்ட் சேவ் மெத்தட், ஐஐஆர் ஃபில்டர் அப்படின்ற டைட்டிலும், அப்புறம் எஃப்ஐஆர் ஃபில்டர், அப்புறம் விண்டோஸ் டெக்னிக். கண்டிப்பாக விண்டோஸ் டெக்னிக்லேருந்து ஈஸியான கேள்வி தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நம்ம முடிச்சு கொடுத்துருவோம், புரியுதுங்களா. இதுதான் இங்கே பொறுத்தவரையும் இமேஜை பொறுத்தவரையும் எப்படி வீடியோ கம்ப்ரெஷனும் வரும், இமேஜ் கம்ப்ரெஷனும் வரும், ரெண்டு ரிலேட்டட் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கணும், புரியுதுங்களா. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி உங்களுக்கு என்ன பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு இமேஜ் ப்ராசஸிங்ல வரும். ஆனா இந்த இடத்துல டிஎஸ்பியை பொறுத்தவரையும் இங்கே கண்டிப்பா என்னதான் வரும் அப்படின்னா சம்மு வரும், கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற மாதிரி தான் வரும். அடுத்தது டிஜிட்டல் சர்க்யூட் 9th யூனிட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டிஜிட்டல் சர்க்யூட். டிஜிட்டல் சர்க்யூட்டை பொறுத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்கே ஆரம்பிப்போம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படின்றதான் ஆரம்பிப்போம். இதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், நேற்று லைவ்லையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன். ஸோ நம்பர் சிஸ்டத்துலாம் எப்பொழுதுமே ஒரு டிஜிட்டல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்காங்க சீக்வென்ஷியல் சர்க்யூட், அதுக்கப்புறம் சீக்வென்ஷியல் சர்க்யூட், அதுக்கப்புறமேட்டு டேட்டா கன்வெர்ட்டர்ஸ், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி எத்தனை டைட்டில் இருக்கு வந்து 5 டைட்டில் உங்களுக்கு இருக்குதா. ஒன்று வந்து நம்பர் சிஸ்டம், அப்புறம் சீக்வென்ஷியல் சர்க்யூட், ரெண்டாவது டேட்டா கன்வர்ஷன், செமிகண்டக்டர் மெமரி, இன்னொரு டைட்டில் வந்து என்ன செமிகண்டக்டர் மெமரி. ஸோ 1 2 3 4 5, ஸோ 5 டைட்டில் இதில் இருக்குது. இதில் எத்தனை டைட்டில் இருக்குது அப்படின்னா 5 டைட்டில் இருக்குது. ஸோ 5 டைட்டிலுமே ஈஸியான டைட்டில் தான். நார்மலாக நம்ம டிஜிட்டல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருப்போம், அதனால ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் மட்டும் நம்ம இதெல்லாம் நம்ம ரெகுலர் டே டு டே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கும் இதெல்லாம் எழுதியிருப்போம். எக்ஸ்ட்ரா நீ படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்ரஸிங் மோடு, மெஷின் சைக்கிள், அதுக்கப்புறமேட்டு ஏஎல்னா என்ன, டேட்டா பாத்து, கண்ட்ரோல் யூனிட், இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைன் இதெல்லாம் பார்க்குற மாதிரி வரும். இதை பொறுத்தவரைக்கும் இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா வரையும் ஆல்ரெடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறது தான், அதனால் நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். எக்ஸ்ட்ரா நம்ம அதிகமாக படிக்கணும், கொஞ்சம் எஃபெக்ட் போடணும் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற யூனிட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு இதில் படிக்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தோம் அப்படின்னா இதில் இருந்து வர கேள்வி நம்மளால அடிச்சிட முடியும். ஏன்னா அதில் தேரி தான் அதிகமாக வரும், ஓகேங்களா. அடுத்தது டேட்டா நெட்வொர்க், அடுத்தது என்னது டேட்டா நெட்வொர்க். ஸோ டேட்டா நெட்வொர்க்கை பொறுத்தவரையும் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா ஓஎஸ்ஏ லேயரில் இருக்க எல்லா லேயரையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த யூனிட்டு முடியும். இதுக்கான என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கும் தனித்தனி டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல ஓஎஸ்ஏ மாடலில் ஃபுல்லாக 7 லேயரை நீங்கள் தெளிவாக படித்தாலே இந்த யூனிட் முடிஞ்சிடும், புரியுதுங்களா.
டைட்டில் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர் அதை பற்றி படிக்கணும், மீடியா அக்சஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறமேட்டு நெட்வொர்க் லேயர், அதுக்கப்புறமேட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகேங்களா, இது எல்லாமே படிக்கிற மாதிரி வரும், பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் லேயர் வரும், அப்ளிகேஷன் லேயர். ஓகேங்களா, ஸோ 1 2 3 4 5 டைட்டில் இருக்கணும். 1 2 3 4. இதுல எத்தனை டைட்டில் இருக்கு அப்படின்னா 5 டைட்டில் இருக்கு. இந்த 5 டைட்டில் நீங்க டைட்டிலா பாத்தீங்கன்னா கஷ்டம். ஓகேங்களா, அழகா ஓஎஸ்ஐ லேயரை டாப் டு பாட்டம் படிச்சிட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே கவர் ஆகிடும். அவ்வளவுதான். இதுதான் என்னது உங்க ஈஸியோட சிலபஸ். அதே மாதிரி கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்து டெக்னிக்கல் பார்ட்டு இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். தெளிவாகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட நோட்டிபிகேஷன்லயே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதனால நீங்க தமிழ்ல வருமா இங்கிலீஷ்ல வருமா அப்படின்ற குழப்பம் கூடாது. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட்டப் டெக்னிக்கல் இசிஇ எப்படிதான் இருக்கும், உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா, தமிழ்ல நீ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சுக்கோங்க. புரியுதுங்களா, பட் கொஸ்டின்ல வந்து இங்கிலீஷ்ல தான் கேள்விகள் இருக்கும். நீங்களும் அதுக்குரிய ஆன்சர் இங்கிலீஷ்ல தான் பண்ற மாதிரி வரும். இவ்வளவுதான் இந்த ஏஐயோட சிலபஸ். ஓகேங்களா, நம்ம அகாடமிக்ல ஏஐக்கான கிளாஸஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல போயிட்டு இருக்கு. மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு, டெஸ்ட் பேட்சஸும் அவைலபிளா இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமிக்கு 7708197281க்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா, ரொம்ப தமிழ்நாட்டிலே அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். மெட்டீரியல்ல இருந்து கோர்ஸ்ல இருந்து எல்லாமே. ஓகேங்களா, விருப்பம் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எது டவுட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சேம் இதே நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்டோ அந்த டவுட்டை எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.